அவளுக்குன்னு இப்போ ஒரு ரூமு வந்துட்டு இப்போ அவளுக்கு பிடிச்ச மாதிரி ரெடி பண்ணிவிடுவோம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க ககனும் அவங்க தங்கச்சியோ. உடனே நம்ம அவளுக்கு பிடிச்ச மாதிரினா அவகிட்டே கேட்டுருவோன்னு சொல்லிட்டு பூர்ணியை ஃபோன் பண்ணி கேட்க சொல்கிறாங்க. பூர்ணியும் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, எனக்கு நல்லா வந்துட்டு காடு மாதிரி இருக்கணும், அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் பேசி முடிச்சுட்டு அண்ணங்கிட்ட வந்து சொல்லலான்னு சொல்லிட்டு பூர்ணி வராங்க. பார்த்தா எப்படி பூமி சொன்னாங்களோ அதே மாதிரி ககன் ரெடி பண்ணியிருக்காரு. கரெக்டாக பண்ணியிருக்கேன்னா பக்காவாக சொன்ன மாதிரி எப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதெல்லாம் அப்படி தான் அப்படின்ற மாதிரி சொல்லி சரி நான் போய் அவளை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ககன் கிளம்புறாரு. ககன் கிளம்பி வந்தவுடனே வந்துட்டு வந்து நெக்லஸ் ஒன்று எடுத்துக்கிறாரு. அவங்க அம்மா வந்துட்டு அவங்க மருமகளுக்காக வந்துட்டு வாங்கி வச்ச நெக்லஸ், அதை தான் வந்துட்டு பூமி கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றாரு. பூமியை உன்னை எப்போ பார்க்கணுன்னு தோணுது, உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அதை எப்படி சொல்லுவேன்னு சொல்லிட்டு அப்படியே சந்தோஷப்பட்டுக்கிட்டு அந்த நெக்லஸ் எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறாரு. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நேராக பார்க்குறாரு. பூமி வந்து ரெஸ்ட் ரூம்லேருந்து வராங்க. வந்த உடனே வந்துட்டு இந்த உனக்காக கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு நெக்லஸை கொடுக்குறாங்க. உடனே வந்துட்டு பூமி கேட்குறாங்க, இந்த நெக்லஸ் வந்துட்டு மருமகளுக்காக ஆண்டி வாங்கி வச்சுருந்தான்னு கேட்குறாங்க. ஆமாம், அதையும் என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறீங்க, அவங்க புரியுதா இல்லையா, எனக்கு புரியலையே அப்படின்ற மாதிரி பூமி சொல்ல, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குது, நீ தான் அந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும் அப்படின்ற மாதிரி ஐ லவ் யூ பூமின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் அதை கேட்டவுடனே வந்துட்டு உனக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஐ லவ் யூ வளர்ந்துக்கிட்ட ஒரே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சந்தோஷமாக சொல்கிறாங்க. அப்புறம் 2 பேரும் கட்டி பிடிச்சி அப்படியே சந்தோஷப்பட்டு அப்புறம் அந்த நெக்லஸ் வந்துட்டு பூமிக்கு போட்டு விட்டுறாரு ககன் ரொம்ப சந்தோஷமாக. ஆனால் இது எல்லாமே அவர் நினச்சி பார்க்குறாரு. கரெக்டாக காரை வந்து ஹாஸ்பிட்டல்கிட்ட நிற்க வச்சுட்டு சந்தோஷமாக உள்ளே வராரு. வந்து பார்த்தா அந்த ரூமில் யாருமே இல்லை. அப்புறம் சிஸ்டர் வராங்க. சிஸ்டர்கிட்ட கேட்டால் இந்த மாதிரி அவங்க டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டார் அவங்க அப்பா சரத் சந்திரா அப்படின்னு சொல்கிறாங்க. பூமியே இங்கே காரில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு சரத் சந்திரா. காரில் அவங்க அப்படியே சோகமாக போயிட்டுருக்குறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு ஆரத்தி எடுக்கிறதுக்காக வந்துட்டு சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு யாரும் போகக்கூடாது, வீரா நீ கூட போகாத, அபூர்வா நீ போ, நம்ம பொண்ணுக்கு ரொம்ப தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா கிட்ட சொல்ல, அபூர்வாவும் வேறு வழி இல்லாமல் போயிட்டு ஆரத்தி எடுத்துன்னு வந்து எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு கொண்டு போய் ஊற்றுறதுக்கு போகிறாங்க. அவங்க சித்தி வந்துட்டு வழக்கம் போல் என்னம்மா ஒன்று இந்த வேலையெல்லாம் பண்ண வச்சிட்டாங்கன்னு கிண்டலாக பேச, உடனே ஆரத்தி அவங்க மூஞ்சிலே ஊற்றிட்டு அபூர்வா வந்து கோவமாக அங்கேருந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ரூமுக்குள்ளே வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. நீ எதை பற்றியும் கவலைப்படாத, நீ என்னோட பொண்ணு, நீ வந்து இனிமேல் அந்த வீட்டு பக்கமே போகக்கூடாது, அவங்க நிழல் கூட உன் மேலே பட வேண்டாம், இனிமேல் இங்கே இரு, உன்னோட வீடு இது, உனக்கு என்ன வேணுமோ வந்துட்டு எல்லாமே நாங்கள் செய்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு சரச்சந்திரா. என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க பூமி. அப்புறம் அவர் போன பிறகு வந்துட்டு என்னம்மா நீ இப்போ வந்துட்டு போயிட்டு ககனை பார்க்க போறியா, நீ அந்த வீட்டுக்கு போகாத, உங்கள் அப்பா சொன்ன மாதிரி, நீ தான் அவங்களோட உண்மையான பொண்ணுன்னு தெரியாமலே இவ்வளோ பாசத்தை கொட்டுறாரே, நீ தான் உண்மையான பொண்ணுன்னு தெரிஞ்சால் எவ்வளோ பாசமாக இருப்பார், முதல்ல உங்கள் அப்பா கிட்ட பாசமாக இருந்து உங்கள் அப்பா கிட்ட உன்னோட காதலை பற்றி சொல்லு, ககன் தான் வேணும்னு சொல்லு, எப்படி ஏற்றுப்பார் அங்கிள், எனக்கு கண்டிப்பாக நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உன் மேலே வச்சுக்க பாசத்தினால அவர் வந்துட்டு எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கிற மாதிரி செய், கண்டிப்பாக ஏற்றுப்பார், பாசத்துக்கு முன்னாடி எந்த கோபமும் வந்துட்டு நிற்காதுமா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணபிரசாத் சொல்கிறாரு. சரின்ற மாதிரி பூமி ஒத்துக்கிறாங்க. இருந்தாலும் எனக்கு அவரை பார்க்கணும் போல இருக்குன்னு ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்குறாங்க. இங்கே ககன் சோகமாயிட்டு அப்புறம் வீட்டுக்கு கிளம்பி வராரு. கார் சத்தம் கேட்டவுடனே வந்துட்டு பூமியும் ககனும் வந்துட்டாங்கன்னு சந்தோஷமாக வராங்க. அவங்க அம்மாவும் தங்கச்சியும். பார்த்தா பூமியை காணும். என்னாச்சு எங்கே பூமின்னு சொல்லி கேட்க, அவள் வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டா, அவளுக்கு தான் நிறைய பேர் இருக்காங்களா, சொந்தக்கார் வீட்டுக்கு போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டவுடனே இந்த மாதிரி நம்ம வேண்டப்பட்டவங்க நம்மளை விட்டு தள்ளி போகும்போது தான் கஷ்டமாக இருக்குதுன்னு பூர்ணி சொல்கிறத கேட்டவுடனே, ஆமாம் நம்மளை எவ்வளோ இதுவாக பார்த்துக்கிட்டா, நீ கல்யாண விஷயம் இப்போ கூட வந்துட்டு மருமகனாக வந்துட்டு அம்மாவையும் தங்கச்சியும் பார்த்துக்கணுன்னு சொல்லிட்டெல்லாம் பேசினாலே அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்ருக்கிறாரு ககன். அவளுக்கு வேணால் வந்துட்டு அங்கே எத்தனை பேர் இருக்கலாம், ஆனால் நமக்கு அவள் மட்டும் தானே அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணிகிட்ருக்கிறாரு ககன் ஒரு பக்கம். இங்கே பூமி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதுக்கப்புறம் அபூர்வா அவள் வந்துட்டு அவங்க சித்தி கிண்டலாக பேசிகிட்டு இருக்காங்க. நீ இந்த வீட்டோட வேலைக்காரி ஆகிடுவேன், அவங்க என்னதான் இருந்தாலும் அவங்க அம்மாவை போட்டு தள்ளிட்டு நீ இந்த வீட்டுக்கு எஜமானின்னு சொல்லி வந்தாலும், இப்போ அவங்க பொண்ணு வந்தவுடனே நீ இந்த வீட்டுக்கு வேலைக்காரி ஆகிடல, உண்மையான பொண்ணுன்னு தெரிஞ்சுட்டா அவ்வளோதான், அதுவும் நீ பண்ண இதுவெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், நீ ஆனால் வேலை செய்கிறத பொறுத்து பூமியும் உனக்கு சப்போர்ட் பண்ணி இந்த வீட்டில் வேலைக்காரியாக இருக்கிறதுக்கு விட்டுருவா, அதுக்கப்புறம் நீ பர்மனெண்ட் வேலைக்காரி ஆகிட்டா அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோம்னா அப்புறம் கோவப்பட்டு அவங்கள திட்டுறாங்க. இந்த சொத்தெல்லாம் வந்துட்டு என் பொண்ணு பேரில் எழுத வைக்கிறேன், நாளைக்கு என் பொண்ணுக்கு பர்த்டே, அதை யூஸ் பண்ணி நான் பண்ணுறேன் பாருங்கள் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி சொல்லிகிட்ருக்குறாங்க அபூர்வா ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இங்கே வம்சி வந்து இந்துக்காக வந்துட்டு ஸ்வீட்டும் மல்லிகைப்பூவும் வாங்கிட்டு மறைச்சி எடுத்துக்கிட்டு வராரு. அதை அவங்க அப்பா நோட் பண்ணுறாரு. அதோட எபிசோட் முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.